என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் 1/1 determinants and 2/2 determinants வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். நல்லா கவனிங்க. பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் 3 இது எப்படி படிக்கணும்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் 3 இதனோட ஆன்சர் என்ன வரும்னா 3 தான் வரும். டிட்டர்மெண்ட் ஆஃப் -2னா -2 டிட்டர்மெண்ட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். இது ஏன் சார் 1/1 டிட்டர்மெண்ட் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பாருங்கள் ஒரு ரோ ஒரு காலம் இருக்குது. அதனால் வந்து என்ன 1/1 டிட்டர்மினன்ட் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரோவை டினோட் பண்ணும், செகண்டாக இருக்கிறது வந்து எப்பயுமே காலம் வந்து டினோட் பண்ணும். சார் என்ன இங்கே வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் -2 ஏன் +2 நீங்கள் எழுதலை, -2ன்னு எழுதியிருக்கீங்க. இங்கே பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் -2 -2ன்னு எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிச்சுங்க சாமி. இது வந்து என்ன அப்சல்யூட் வேல்யூ கிடையாது. டிட்டர்மெண்ட் ஆஃப் -2ங்கிறது இந்த இடத்துல வந்து அப்சல்யூட் வேல்யூ வந்து கிடையாது. அப்சல்யூட் வேல்யூ அதாவது மாடுலஸ் அந்த மாதிரி இருந்தால் தான், மாடுலஸ்குள்ளே என்னென்ன நம்ம நெகட்டிவ் சைன் இருந்தால் நம்ம என்ன எழுதுவோம், பாசிட்டிவ் சைன் எழுதுவோம். ஆனால் நம்ம எதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், டிட்டர்மெண்ட்ஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கோம். இப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் -2னா டிட்டர்மெண்ட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதணும். அப்சல்யூட் வேல்யூ அதாவது மாடுலஸ்னா தான் நம்ம நெகட்டிவாக இருந்தால் என்ன எழுதுவோம், பாசிட்டிவாக எழுதுவோம். இது வந்து அப்சல்யூட் வேல்யூ கிடையாது. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், டிட்டர்மெண்ட்டுக்குள்ளே 0 இருக்குது. என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதிடணும். 1/1 டிட்டர்மெண்ட்டில் 1/1 டிட்டர்மெண்ட்டில் டிட்டர்மெண்ட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அப்படியே எடுத்து எழுதிடணும். இங்கே பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் -5/2 இருக்குது. நம்ம எடுத்து எழுதும்போது என்ன எழுதணும், -5/2 தான் எழுதணும். +5/2 எழுதக்கூடாது. அந்த +5/2 வந்து அப்சல்யூட் வேல்யூக்கு எழுதுவோம், நம்ம இதுக்கு எழுதக்கூடாது. பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் -1.3 இருக்குது. நம்ம -1.3 தான் எழுதணும். இப்போது 1/1 டிட்டர்மெண்ட்டில் இந்த டிட்டர்மெண்ட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை தூக்கி அப்படியே எழுதிடணும். இது வந்து என்ன 1/1 வந்து டிட்டர்மெண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய மெத்தட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 2/2 டிட்டர்மெண்ட்ஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். 2/2 டிட்டர்மெண்ட்ஸ்னாவே 2 ரோ 2 காலம் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, 2 ரோ இருக்குது, 2 காலம். இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், 2 காலம் இருக்குது. 2 ரோ 2 காலம் இருந்தால் இது வந்து என்னென்னா 2/2 டிட்டர்மெண்ட்ஸில் வருது. புரியுதுங்களா? இப்போ அந்த 2/2 டிட்டர்மெண்ட்ஸ் நல்லா கவனிச்சாமி. இந்த டயகனல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டயகனல், இது ஒரு டயகனல். ஃபஸ்ட்டு இந்த டயகனல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். நல்லா கவனிச்சுங்க, ஏற மார்க் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த டயகனலை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது புரியிருக்கா? இப்படி ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த டயகனலை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி 2/2 டிட்டர்மெண்ட்ஸ்னு நீங்கள் பார்த்துட்டாலே, இந்த 2/2 டிட்டர்மெண்ட் பார்த்துட்டாலே நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கா சொல்லித்தரேன். 2 ப்ராக்கெட் கொடுங்க. இது ஒரு ப்ராக்கெட், அப்புறம் நடுவில் ஒரு மைனஸ் கொடுத்துட்டு இன்னொரு ப்ராக்கெட் கொடுங்க. ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன பண்ணணும்னா, இந்த டயகனல் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். A × D. அப்போ A × D நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ADன்னு வருங்களா, A × D ADன்னு வரும். அவ்வளோதான். அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே இருக்கக்கூடிய டயகனல் எலமெண்ட்ஸ் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், C × Bன்னு இருக்குது. CBன்னு எழுதினாலும் கரெக்டு தான், BCன்னு எழுதினாலும் கரெக்டு தான். புரியுதுங்களா? இதை வெளியே எடுத்தோம்னா இதே ஆன்சர் தான் வரும். AD - BCன்னு வரும். AD - BC. இப்போ பாருங்கள், இதை நம்ம ஜென்ரலாக பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், இதை நம்பர்ஸ் வச்சு இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ, ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம். 2/2 டிட்டர்மெண்ட்டுங்களா. 2/2 டிட்டர்மெண்ட் சொன்னாலே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 2 ப்ராக்கெட் ஃபஸ்ட் கொடுத்துக்கணும். ப்ராக்கெட் அடுத்து ஃபஸ்ட் ப்ராக்கெட் முடித்த உடனே கம்பல்சரி இங்கே எப்பயும் மைனஸ் தான் கொடுக்கணும். அடுத்து செகண்ட் ப்ராக்கெட். நல்லா புரிஞ்சுக்குங்க. பேசிக் நல்லா தெரிஞ்சதுன்னா மித்த சம்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து போட்டுடலாம். ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டயகனல்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், நம்பர் 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 4 இருக்குங்களா. அப்போ இங்கே எழுதும்போது 1 × 4 ஃபஸ்ட் நம்ம வந்து டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து டைரெக்டாக போட்டுக்கலாம் 1 × 4. இந்த அடுத்து வந்து பாருங்கள், இந்த 3 × 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3யும் 2யும் மல்டிப்ளை பண்ணணும். அது செகண்ட் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். 3 × 2 நல்லா கவனிச்சாமி. 2/2 டிட்டர்மெண்ட்னாலே ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட்னு போட்டுறணும். அடுத்து இந்த டயகனல் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். அடுத்து இன்னொரு டயகனல் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். இப்போ 1 × 4 இருக்குங்களா, இந்த 1 × 4 நம்ம என்ன எழுதலாம், 4 எழுதலாமா, மைனஸ் 3 × 2 நம்ம என்ன எழுதலாம், 6 எழுதலாம். இப்போ வெளியே எடுக்கும்போது நல்லா கவனிங்க, இது 4 அப்படியே வரும். இங்கே ப்ளஸ் இருக்குங்களா, ப்ளஸ் × மைனஸ் நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் வருங்களா. இப்போ 4 - 6னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், -2ன்னு வரும். புரியுதுங்களா? இதுதான். சரி, கால்குலேட்டர் எப்படி போடுறங்கிறது நான் அப்புறம் சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கள், இது 2/2 டிட்டர்மெண்ட்டுங்களா, ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த டயகனல் எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். -3 × 6. இப்போ பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்துங்க.
-3 × 6 வந்து -18 வருங்களா? இப்போ வந்து கால்குலேட்டரில் போடலாம், நல்லா கவனிங்க. -3 × 6 அடிச்சிங்கன்னா கால்குலேட்டர் என்ன வருது பாருங்கள், -18 வருதுங்களா? அதை இங்கே எழுதிக்கிங்க, -18. இது ஃபார்முலாவில் வரக்கூடிய மைனஸ், அதை விட்டுருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டயகனல் எலமெண்ட்ஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். 5 × -4, 5 அமுத்துங்க, இன்ட்டு -4 அமுத்துங்க. ஆன்சர் என்னது பாருங்கள், -20. -20 புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கால்குலேட்டரில் போடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரே ஸ்டெப் இப்படியே நீங்கள் கால்குலேட்டர் டைப் பண்ணிங்கனாலும் ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட் கொடுங்க, அடுத்து -18, அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு -20 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் அமுத்திங்கன்னா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 2ன்னு வருது. இதுதான் இதனுடைய ஆன்சர். இப்போ நம்ம மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி போடணும்னு சொல்லித்தரேன், நல்ல கோடிங் சாமி. இது கால்குலேட்டர் போட்டால் இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம அப்படியே டைப் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். மேனுவலாக போடும்போது எப்படி போடணும்னா, இந்த -18 இருக்குங்களா, -18 அப்படியே வச்சுக்குவோம். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிங்களா? அப்போ ப்ளஸ் இங்கே இருக்குது, +20 ஆகிடும். இப்போ 20ல் 18 போச்சு நம்மளுக்கு என்ன வரும், 2 வருங்களா? இதை தான் வந்து மேனுவலாக போடுறது. நீங்கள் கால்குலேட்டர் போகிற மாதிரி இருந்தால் டைரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் டைப் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா சாமி? இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, 1/1 டிட்டர்மெண்ட்டாக இருந்தால் இந்த டிட்டர்மெண்ட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே தூக்கி போடணும். 2/2 டிட்டர்மெண்ட்டாக இருந்ததுன்னா ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட்னு கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டயகனலில் என்ன நம்பர் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே கொடுக்கணும். செகண்டாக இங்கே பாருங்கள், மீதி இருக்கக்கூடிய டயகனல் வந்து மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பர் இங்கே கொடுக்கணும். அடுத்து மீதி வந்து நீங்கள் கால்குலேட்டர் அப்படியே டைப் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த கிளாஸ் புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம தவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.